உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவங்க உடம்புல காயம் ஏதாவது இருக்கான்னு கேட்டு எழுதுங்க. சரிங்க மேடம். சொல்லுமா, உடம்புல ஏதாவது காயம் இருக்கா? நீ சொல்லுமா, உன் உடம்புல எதுவும் காயம் இருக்கா? உள்குத்து நிறைய இருக்கு, குறிச்சுக்கிறீங்களா? ஏய், என்ன திமிரா? பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துருவ பாத்துக்க. வணக்கம் மேடம். நான் தான் அவருக்கு தகவல் கொடுத்தேன். சார், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தைரியமே வந்திருக்கு சார். வெல்கம் ராமசேஷன் சார். தேங்க்ஸ் எஸ்பி மேடம். பிஸியான சுப்ரீம் கோர்ட் லாயர், எதுக்காக இந்த சின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 30 போலீஸ் ஸ்டேஷனையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற பிஸியான எஸ்பி மேடம். நீங்க ஏன் இந்த சின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? நீங்க என்ன ரீசனுக்காக இங்க வந்திருக்கீங்களோ அதே ரீசனுக்காக தான் நானும் இங்க வந்திருக்கேன். சுப்ரீம் கோர்ட்ல ஆர்கியூ பண்றவராச்சே, திறமையா தான் பேசுறீங்க. பேசுறது மட்டும் இல்ல மேடம், எடுக்கிற கேஸ் எல்லாத்துலயும் ஜெயிச்சும் காட்டுவேன். ஓ, இவங்கள ஜாமீன்ல எடுக்க வந்தீங்களா? அது கிடைக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கஸ்டடியில எடுக்க போறேன். இதோ நிக்கிறாளே கந்துவட்டி ரங்கநாயகி, இவ பண்ண காரியம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. பக்கத்துல நிக்கிறாளே பூஜா, இவ மேல ஒரு கொலை கேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நிக்கிறவங்க எல்லாம் குண்டாசுன்னு வச்சுங்க. இவங்களெல்லாம் நீங்க ஜாமீன்ல எடுக்க போறீங்களா? உங்களுக்கு வாதாட கேஸ் எதுவும் இல்லைன்னா சொல்லுங்க, நான் நிறைய கேஸ் புடிச்சு தரேன். இவங்களுக்காகலாம் வந்து நின்னு நீங்க தோத்து போக வேண்டாம் ராமசேஷன் சார். கோர்ட் ஆர்டர் மேடம், படிச்சு பாருங்க. கோர்ட் இவங்க எல்லாருக்குமே ஜாமீன் கொடுத்துருச்சு. அந்த ஆர்டர் தான் இது. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இவங்களை நீங்க கஸ்டடியில வச்சிருக்க முடியாது. இவங்களை நான் கூட்டிட்டு போலாம்ல? எல்லாரையும் அனுப்பி விடுங்க. சரிங்க மேடம். தேங்க்யூ மேடம். சார், சரியான டைம்ல வந்து எங்க எல்லாரையும் வெளியே எடுத்துட்டீங்க. இல்லனா அந்த அம்மா எங்களை பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. தேவையில்லாம இங்க நின்னு எதுவும் பேச வேண்டாம், வாங்க வெளியில போலாம். இப்படியோ வெளியே கொண்டு வந்துட்டீங்க சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் கடமை தானே செஞ்சேன். அப்ப நான் கிளம்பிட்டேங்களா? ரொம்ப நன்றி சார். வரேன். போலாமா ரங்கநாயகி? சரிங்க.
வெற்றி, உங்களெல்லாம் ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். கோர்ட்ல மனு போட்டு ஜாமீன்ல எடுத்துடலாம். ஏய் நிறுத்திடி, போதும் உன் நடிப்பெல்லாம். அப்படியே நல்லவ மாதிரி வேஷம் போடாத. இதெல்லாம் பார்த்து நான் ஏமாறுவேன்னு நினைக்காத. அத்தை, நான் சொல்றது ஏய், நீ எதுவும் பேசாத. உன் அம்மாக்காரி கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன உள்ள தூக்கி வைப்பா. நீ அப்படியே நல்லவ மாதிரி ஜாமீன் எடுக்க வருவியா? இத பாரு, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வெற்றி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, சக்தி கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏய், அவகிட்ட என்ன பேச்சு வெட்டி கிடக்கு? அன்னைக்கு என்னடானா இவ அக்காக்காரி கேஸ் கொடுத்து என்ன உள்ள தூக்கி உட்கார வச்சா. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து கேஸ் கொடுத்து என்ன உள்ள தூக்கி வச்சாங்க. அடுத்து என்ன, இவ என் மேல கேஸ் கொடுக்க போறாளா? குடுக்கட்டும்டா, குடுக்கட்டும். என் மேல என்ன கேஸ் வேணாலும் குடுக்கட்டும். அதுக்கெல்லாம் நான் பயந்தவ கிடையாது. அம்மா, இப்ப ஏன் இவ்வளவு டென்ஷனா வரீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய், இதெல்லாம் போய் உன் மாமியார் கிட்ட சொல்லு. அவங்க அமைதியா இருந்திருந்தா நான் ஜெயில 3 நாள் கழித்து நிற்க மாட்டேன்ல. கையில விலங்கோட தெரு தெருவா அவமானப்படுற நிலைமை எனக்கு வந்திருக்குமா? ரோட்டு கடை போட்டு இட்லி விக்கிற பொம்பளை என்ன இப்படி அவமானப்படுத்துவாளா? போதும், நிறுத்துங்க. ரோட்டு கடை போட்டு வியாபாரம் பண்றவங்க தான் நாங்க. ஆனா உங்கள மாதிரி சோத்துல மண்ணெல்லி போடுறவங்க நாங்க இல்ல. சக்தி சும்மா இருண்டி. வெற்றி, என்ன பேச விடு. நீங்க என்ன பார்த்து நல்லவளான்னு கேட்டீங்கல்ல, நீங்க நல்லவங்களா? சொல்லுங்க பாப்போம். எங்க வீட்டை இடிக்கிறதுக்கு இவங்க கிட்ட நீங்க பணம் கொடுத்தீங்கல்ல, அது இல்லன்னு சொல்ல முடியுமா உங்களால? சக்தி, என் பேச்ச நீ கேட்பிய மாட்டியா? என்ன பத்தி அவங்க மட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க, அத நீ தட்டி கேட்க மாட்டியா வெற்றி? என்னதான் கேப்பியா? ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? சொல்லுங்க, எதுக்காக எங்க வீட்டை இடிக்க சொன்னீங்க? இப்ப மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? சக்தி! அண்ணே, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.